வேலூர் சிறைத்துறை டிஜிபி மீது சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், விவரங்கள். வேலூர் சிறையில் உள்ள ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்தி கொடுமைப்படுத்தியதாக எழுந்த புகாரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வேலூர் சிறைத்துறை டிஐஜி உட்பட 14 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் பதிவு செய்திருக்கிறார்கள். ஆயுள் தண்டனை கைதி சிவகுமாரை வேலைக்கு பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் 4.5 லட்சம் ரூபாய் நகை பணத்தை திருடியதாக கொடுமைப்படுத்தியதாகவும் அந்த புகாரில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டிஐஜி ராஜலட்சுமி வீட்டில் திருடியதாக அவர்கள் கொடுமைப்படுத்தியது தொடர்பாக சிவகுமாரின் தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கை அடுத்து இது குறித்து சிபிசிஐடி போலீசாருடைய விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த உத்தரவை அடுத்து வேலூர் சிறைத்துறை டிஐஜியாக இருந்த ராஜலட்சுமி உள்ளிட்ட 14 பேர் மீது சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து இந்த புகார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு. இந்த காட்சி வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை ரயில்வே காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பயணிகளுக்கு இடையூறு செய்யும் வகையில் இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் 50 ஆண்டுகளாக குடியிருந்த வீடுகள் இடிக்கப்பட்டதால் பெண்கள் கை குழந்தைகளுடன் கண்ணீர் சிந்தினர். தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி நகரில் தனியாருக்கு சொந்தமான 4 ஏக்கர் 30 சென்ட் இடம் உள்ளது. இந்த இடத்தில் பலர் வீடு கட்டி குடியிருந்து வந்த நிலையில் அந்த வீடுகளை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி வீடுகளை இடித்ததால் குழந்தைகளோடு நடுத்தருவில் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டதாக பெண்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் எங்களுக்கு தெரியாது இது இப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு அவங்க படிச்சவங்க தானே, அவங்க ஒட்டிருக்கலாம்ல ஒரு நோட்டீஸ். தாங்கள் வசித்த வீடுகள் இடிக்கப்பட்டதால் மாற்று ஏற்பாட்டுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கதறி எழுந்த காட்சி மனதை உருக்குவதாக இருந்தது. முன்பெல்லாம் திருமணம் செய்வதும் வீடு கட்டுவதும் கஷ்டமாக இருந்த நிலையில் இப்பொழுதெல்லாம் கல்விக் கடன் பெறுவதும் கஷ்டமாகிவிட்டது என திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ கவலை